வரப்போற 2026ல எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் ராஜாவா ஓஹோன்னு கொடி கட்டி பறக்க போறாங்க? வரப்போற 2026 ராஜயோகம் பெற்ற ராசி வந்து மகரம். மகரம் வந்து சனி பார்த்து கொண்டிருக்கிறார். ஜனவரியிலிருந்தே காசு பணம் மழை பொழிய சனி பகவான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ அதனால ஜனவரியிலிருந்தே நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். கல்யாணம் கைகூடும். பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. ஜிம்முக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். அண்ட் முக்கியமாக வாயை வந்து அடக்கணும். கடகம். கடகராசிக்கு கடகடன்லாம் லவ் செட் ஆயிடாது. அப்படி கடகடன் செட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கடகராசிக்காரர்களே போய் லவ் பண்ணீங்கன்னா கடகடன் லவ் செட் ஆயிடும். தனுசு. குழந்தை மனசுக்காரங்க, கொஞ்சம் கூட வஞ்சகம் இருக்காது. மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. ஆனா தனுசு, உனக்கு வாய் தான் பெருசு, உன் வாய் தான் உனக்கு வேணையே. மீனம். 2026ல உங்களுக்கு ஃபியூச்சரையே காணும். வருகின்ற 2026 காதலில் கொடி கட்டி வளரும் ராசி பலன்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம். துலாம் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை யாராலையுமே வந்து அசைக்கவே முடியாது. கேர்ள் பெஸ்டியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிதுனம், ஜெமினி. இப்போ ஜெமினி எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் மிதுனம் எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருப்பீங்க. ஆனால் மிதுனம் கொஞ்சம் கவனம். சிம்மம். 6 மாசத்துக்கு கொஞ்சம் சிரமம், அதுக்கப்புறம் கொடி கட்டி பறப்பாங்க. கன்னி. அது ஒரு பெர்ஃபெக்ஷன் பண்ணி எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பட் அதுக்கான எஃபர்ட்ஸை ஒன்றுமே போட மாட்டாங்க. அண்ட் வழக்கம் போல இந்த வருஷமும் அவங்களுக்கு ஒரு புது லவ் உருவாகி பிரேக்கப் ஆயிடும். ரிஷபம். நன்றி சுவாமி, ரொம்ப நேரம் ரீல் போயிட்டு இருக்கு. நன்றி. மேற்கொண்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள உங்க ராசி ஸ்பேஸ் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிருங்க. உங்களோட ராசி பலன்களை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு டேரக்டா டிஎம்ல அனுப்பிடுவோம்.